ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளுக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாய் வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தை எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்கள் நாம் இருக்கிற இடத்தையோ சூழ்நிலைகளோ சார்ந்தே நம்முடைய சிந்தை மாறிவிடுகிற சூழ்நிலைகளை பார்க்குறோம். அப்போ தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனை வார்த்தை வந்திருக்கும், அது அப்படியே டோட்டலாக மாறிடும். இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குப்பா சார், என் மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்குது, மண்டையில் குழம்பிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது இயேசுவை நமக்கு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். என்ன எழுதுகிறார் பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னா ஆண்ட இயேசுவிடத்தில் இருந்த சிந்தை நமக்கு வரும். இது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி எண்ணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொலைத்து விடுகிறோம். அந்த எண்ணம் இயேசுவில் இருந்த எண்ணம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமாக தொடரும், சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோன்னே தலைக்கணம் வந்துடுது, நம்ம என்ன செய்கிறோம்னு தெரிய மாட்டேங்குது. இருந்த நிலைமையை நம்ம சற்று யோசித்து பார்க்கிறோம். தாவீது இப்படி சொல்லுவாங்க, அவன் டெய்லி அவனுடைய அந்த ஆடு மேய்க்கும் போது இருக்கிறதான அந்த வஸ்திரங்களையும் கோலையும் தடையும் ஒரு ரூமில் வச்சுருப்பான், டெய்லி அதை பார்ப்பான் என்று அவனை குறித்து ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த நிலைமையிலேருந்து கதை நம்மளை இப்படி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத எண்ணி பார்ப்பதற்காக. சில பேர் அந்த நிலைமையே பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்தி போகிற அநேகருடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் அதிகமாகி வருகிறது. வெளியில் தெரியாது, பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பவுல் என்ன எழுதுகிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறணும், நம்ம உயரணும், பேர் புகழ் அதானே நம்ம அதிகமாக பார்ப்போம். நல்ல சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இயேசு தான் மாதிரி. அவருடைய சிந்தையில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நம்ம வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் என்னை. அதனால என்ன வந்துச்சு அப்படின்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை வைத்து. அப்போ உயர்வுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னா, இயேசுவை போல வாழ்ந்து தாழ்மை உடையவர்களாய் நாம் என்ன செய்யணும். ஆண்டவருக்கு சமமான ட்ரினிட்டியில் 2வது இடம் இயேசு. அவர் அதை கொள்ளையாடின பொருள், கொள்ளையடித்த பொருளை எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அதுமாதிரி கொள்ளையாடின பொருளாக அவர் என்னலை, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நாம் நம்முடைய பிள்ளைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னா எப்போதுமே தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறோம். ஒன்றும் இருக்காது, ஆனால் பெரிய பெருமை பிடித்தவர்களாய் தங்களை காண்பிக்கிற கூட்டம் நிறைய பெருகிட்டு வருது. இப்போ சில பேருக்குலாம் பைபிளே தெரியாது, அவங்க இப்போ பெரிய ஊழியக்காரர்களுக்கு சமமாக நம்மை வைத்து பார்ப்பாங்க. சோத்திரம், வேதம் தெரியாது, ஜோமான தெரியாது, நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், எப்போதும் தாழ்மையோடு இயேசு நமக்கு அதான் வச்சுட்டு போனார். தேவனுக்கு சமமாக இருப்பதே அவர் விட்டுட்டு கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தின போது தேவன் அவரே உயர்த்தினார். அப்போ நமக்கு உயர்வு எங்கேருந்து வரணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்டருந்து வந்தால் அந்த உயர்வு எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த உயர்வை காத்துக்கிட்டதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை விட்டே விலகின கூட்டம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த உயர்வு தேவன் தந்ததாக இருக்கட்டும். அந்த தேவன் உங்கள் குடும்பத்தை நிச்சயம் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.